அனைவருக்கும் வணக்கம். வரும் 2025 பிப்ரவரி மாதம் முதல் நாளன்று மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஜி அவர்கள் மத்திய நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் EPS 95 பென்ஷன்தாரர்கள் அனைவரும் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அமைப்பானது 11 பிப்ரவரி அல்லது 12 பிப்ரவரி என்று தர்ணா நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, ஒரு ஆங்கில நாளிதழில் மாண்புமிகு மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் EPS 95 சம்பந்தமாக நிலுவையில் இருக்கும் ஹையர் பென்ஷன் சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெகு விரைவில் முடித்து கொடுக்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் அலுவலர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். அதோடு அவர் அளித்துள்ள அறிக்கையில் மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகங்கள் முனைப்புடன் செயல்பட்டு தன்னுடைய பணிகளை விரைந்து முடிக்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையில் EPS 95 பென்ஷன்தாரர்கள் அனைவரும் வரும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தங்கள் கோரிக்கைகள் நன்முறையில் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அதோடு EPS 95 சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஒரு சில அலுவலகத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் பெறுகிறார்கள் என்ற தகவல்களும் நம் காதுகளில் விழுகிறது. அத்தகவல்களை நாம் கேட்கும்போது மனதும் அலைபாய்கிறது. நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி நமக்கு வந்தால் எவ்வளவு கிடைக்கும், எப்போது கிடைக்கும்? அப்பா, நமக்கு இவ்வளவு தொகை வந்தால் மருந்து செலவிற்காகும் அல்லது ஒருவேளை சாப்பாட்டிற்காகவாவது உதவும். நம் மகனையோ மகளையோ கேட்க வேண்டியதில்லை என எண்ணி தூக்கமிழந்து தவித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? அதுவும் உயர் பென்ஷன் வரும் என்று 2022ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது முதல். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், 2015க்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு உண்டா இல்லையா, 2015க்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் உயர் பென்ஷன் கிடைக்குமா? இதனால் ஓய்வு பெற்றவர்கள் துடிக்கும் துடிப்பும் படும் அவஸ்தையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. இறைவன் மனது வைத்தால் நடக்கும். நாம் தற்போது இறைவனாக நம்புவது யாரை? இந்நிலையில் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் EPS 95 பென்ஷன்தாரர்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.